அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் 8ல் போய் மறைஞ்சிருக்காரு. அப்போது ராசிநாதன் 8ல் மறைஞ்சிட்டாரு. அப்போது நம்மளுக்கு நிறைய கெடுபலன்கள் நடக்குமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. மறைந்த புதன் நிறைய அறிவை தருவார். அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு யோக காரகனான சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்குறாருங்க. அப்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தோட அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறது கூடுதல் பலம். அதே சமயத்தில் செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு கோபம் அதிகமாக வெளிப்படுத்தலாம். எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்றதுல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதியான சந்திரன் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியே 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து குருவோட பார்வை பெற்றிருக்கு. தனக்காரகனுடைய பார்வை பெற்றிருக்க காரணத்தினால நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்றம் தரக்கூடிய தன்மை, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, ஒரு அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சூரியன் உங்களுக்கு 8ல் அமைஞ்சிருக்காரு. அப்போது நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கே ஒரே இடத்துல இருக்க முடியாது, இங்கேயும் அங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இந்த மாதத்தில் இருக்க போகுதுங்க. அதிகமாக நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க. மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டு, உஷ்ணம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட், கையொப்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் 12ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியான சூரிய பகவான் 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து 3வது இடத்தை பார்க்குறாரு. அப்போது தைரியம், வீரியங்கள் பலப்படும். எதையெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தீங்களோ அது எல்லாமே, நீங்கள் எந்த மன அழுத்தத்தில் இறுக்கத்தில் இருந்தீங்களோ அது எல்லாமே இந்த மாதம் விலக போகுது. அப்போ கூடுதல் தைரியத்தை கொடுக்க போகுது, உங்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த 3ஆம் இடம் சொல்லும் பொழுது தன்னம்பிக்கை. ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. அப்போது அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அரசு காரியங்களில் உங்களுக்கு எதெல்லாம் தடைப்பட்டு கொண்டே இருந்ததோ அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அது எதுவுமே வாங்க முடியாமல் இருந்திருக்கும். அந்த பெண்டிங்கில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பிப்ரவரி 11க்கு அப்புறம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்போது அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு பிப்ரவரி 12க்கு அப்புறம் நடக்க போகுதுங்க. அதே சமயத்தில் சுக்கிர பகவான் கலைத்துறையிலையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மிதுனராசி அன்பர்கள் நான் கலைத்துறைக்கு தான் போகணும், அதில் போயிட்டு சாதிக்கணும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோடு இருக்கிற இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சியின் பலனாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகுதுங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்போது கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதால அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம். தாயின் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் தாயின் வர்க்கம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் நீங்கள் இருக்கணுங்க.
ஏன்னா கேது அப்படிங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம். அந்த கேது அங்கே இருக்கிறதால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த ஊரை விட்டே வெளியே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேது ஒரு விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது தடைகளை கொடுப்பாருங்க. ஒரு லாபத்தையே நம்மளுக்கு கொடுக்கலையே, ஒரு பிரச்சனையாகவே நம்மளுக்கு இருக்குதே அப்படின்ற உங்களுடைய முயற்சியெல்லாம் தோல்வியுறுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த விவசாய பெருமக்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 12 தேதிக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையுங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல அமர்ந்துக்கிட்டு அந்த 9வது அதிபதி பாக்கியஸ்தானத்தோட அதிபதி ஆட்சி பெற்று இருக்காரு, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நிச்சயமாக இந்த மாதத்தோட பாதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஈடேறதுக்கான தன்மைகள். அதே சமயத்தில் குழந்தைங்களோட பிறப்பு சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகளை கொடுத்துட்டு இருந்துப்பாரு. ஏன்னா கடந்த காலத்துல கேது அமர்ந்து கொண்டு குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருந்த காலம் எல்லாமே விலகிடுச்சுங்க. குருவோட பரிபூர்ண ஒளித்தன்மையான பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்து மேல பதியுதுங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்தோட அதிபதம் அப்படின்னு சொல்றதால உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமான ஒரு உண்மைங்க. குழந்தைகள் இதுவரைக்கும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு மன கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்கல, ஒரு படிக்கிறதுல கூட ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சாதிக்கக்கூடிய குழந்தைகள் தான் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. குழந்தைகள் கண்டிப்பாக சிறப்பாக வளருவாங்க. உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர போகிறாங்க. குழந்தைகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுடைய குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற மாதிரியான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்காரு. அந்த சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தால குருவின் பார்வை அந்த 7ஆம் அதிபதியான இருக்கக்கூடிய அந்த குரு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு அந்த திருமண ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் கடந்த 2.5 வருடங்களா பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவானால உங்களுக்கு அஷ்டம சனியால் அல்லல் பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. ஒரு திருமணம் நடக்கலை, தள்ளி போய்கிட்டே இருக்குது, வரன் பார்த்தும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்படியே திருமணம் நடந்தாலும் ஏதாவது பிரிவினையை நோக்கி கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இதை மாதிரி ஒரு சிக்கலில் தவித்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பெண்களின் கலத்திரஸ்தானமான செவ்வாயும் ஆண்களின் கலஸ்திரஸ்தானமான செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறதால இருவரும் இணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. 10ல் ஒரு பாதியாச்சும் இருக்கணும் இல்லையா? அப்போது அந்த வகையில் உங்களுக்கு ராகு இருக்கிறதால அந்த ராகு அப்படிங்கிறது வெளிநாட்டுக்காரன் அப்படிங்கிறதால உங்களை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு தன்மை. நீங்கள் சொந்த ஊரில் இருந்து ஒரு வெளியூருக்கு போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், அப்படி இல்லைன்னா வட மாநிலத்தை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய தன்மைகள். ராகு அப்படிங்கிறது ஒரு பாம்பு, ஒரு இடத்துல நிற்காது. அப்போது இடமாற்றம் உங்களுக்கு இருக்கும். இடமாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு அமைகிறதுங்க. குரு 13ஆம் இடத்துல இருக்காரு, குரு 11வது இடத்துல இருக்காரு. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலாளர் கிடைக்கல அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையோடு நடத்தலை, எனக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு வலியோடு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதம்
உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சு கொள்றதுக்கான தன்மைகள் இருக்கு. அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கு. எத்தனை தெய்வத்தை நீங்க வழிபட்டீங்க, அது எல்லாத்துக்குமே நீங்க வழிபட்டதுக்கான பலன் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வ அனுகூலம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு நல்லவைகள், நல்ல விஷயங்கள், உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள், தெய்வ அனுகூலங்கள், ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால சுகஸ்தனத்தை கெடுக்கிறதுனால நீங்க ஒவ்வொரு நாளுமே விநாயகரை நீங்க சென்று வழிபடுங்க. அப்போ நிச்சயமா உங்களுடைய உடல் நலத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்துமே உங்களுக்கு கிடையாதுங்க. மற்றபடி பிப்ரவரி மாத கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. நீங்க நினைச்ச காரியங்களை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். மற்றபடி வேறு எந்த கெடுபலன்களும் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்காது. இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.